ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியே ஆன்மாவின் உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். செய்து வழி காட்டும் புது மலுபூட்டி என்னை தேற்றும். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது மலுபூட்டி என்னை தேற்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி அணிவேன் இறைவா திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். நாளும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் நான் புரிந்த எனக்கு அறிவுறுத்தும். ஆண்டவரே என் குடும்பத்திலே நான் பணி செய்கிற இடத்திலே பங்கு தலங்களிலே நான் சில நேரம் தடுமாறும் பொழுது, சில நேரம் பல உறவுகளை என்னால் புரிந்து கொள்ளாத பொழுது, ஆண்டவரே நான் எவ்வளவு முயன்றும் என்னை காயப்படுத்தி அந்த நேரத்தை நான் இடத்துல இருக்கும் பொழுது என் கடமை என்னவென்று காட்டும். ஆண்டவரே என்னை கருத்தாய் செய்திட, நான் அவர்களை அன்பாய் அணுகிட, ஆண்டவரே ஒருவேளை அவர் தீமை செய்திருந்தாலும் கூட, ஆண்டவரே என்னை ஒருபோதும் குறை சொல்வதாலும் கூட நான் நற்செய்தியின் பிம்பங்களாக மாறும்படியாக, அந்த இறை வார்த்தையினுடைய தன்மையை நான் பெற்ற பிள்ளையாக மாறும்படியாக ஆண்டவரே என் கடமை என்னவென்று அப்போது என்னை சொல்லிக் கொடுக்கும். ஆண்டவரே வார்த்தை வழியாக, ஞானத்தின் வழியாக ஆண்டவரே அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நன்மை செய்யும்படியாக வரத்தை தரும்படியாக ஆண்டவரே நீ செல்லும் இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே சென்றீர். எல்லா ஊராய் சென்றீர் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு பல பிணிகளையும் நீக்கிக் கொண்டு சென்ற அதே எண்ணத்தோடு நான் வாழும்படியாக இந்த குடும்ப வாழ்க்கையிலே, துறவர வாழ்க்கையிலே, பங்கு தளத்திலே, பணிபெறும் இடத்திலே நான் நற்செய்தியின் பிம்பங்களாக மாறும்படியாக,
எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது அப்போதெல்லாம் நான் முதல் மேலான அருளை எடுத்து செல்லும் சீர்த்தியாக மாறும்படியாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் கடமை எப்போதும் கண்முன் இருக்கும்படியாக சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நான் மாறுபட்டாலும் ஆண்டவரே என் கடமையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் இருக்கு நன்மையை செய்யும்படியாக எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் இது மேலான கிருபையை நான் எடுத்துச் கருவையாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். மக்களே, முதல் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அந்த மேலான அந்த நிலை வாழ்வு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால் என் குருத்துவ வாழ்க்கையில் எதுவுமே என்னை பாதிக்காது. அதுதான் அம்மா தர மகிழ்ச்சி அல்ல, அப்பா தர மகிழ்ச்சி அல்ல, அல்லது என்னுடைய அக்கா தங்கச்சி தர அன்பு பாசம், அந்த மகிழ்ச்சியை தாண்டி இந்த மகிழ்ச்சி எப்போதும் என்னை குறை சொன்னாலும் என் குருத்துவ வாழ்க்கையில் குற்றம் சொல்லுகள் பிடித்தாலும் என்னை டிஸ்டர்ப் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும், போயிட்டே இருப்பேன். நிலை வாழ்வு இது என்னுடைய அனுபவம். மக்கள், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே நன்மை செய்ய வேண்டும், எங்கே போனாலும் நம்ம ஏதாவது செய்வோம், அதுதான் பெரிய புண்ணியம். அந்த நன்மை செய்யும் பொழுது நிலை வாழ்வு உங்களுக்கு வரும். இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். நான் நன்மை தான் செய்கிறேன் ஃபாதர், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்கே போனாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது குடும்பத்திலும் சரி என்னுடைய பங்கு தளத்திலும் சரி நான் நல்லதான் பண்ணிட்டு இருந்த போதும் கடவுள் ஏதோ தூரமாக இருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. நான் நன்மை செய்கிறேன், எவ்வளவோ நல்லது செய்கிறேன், ஆனால் இருந்த போதும் கடவுள் தூரமாக இருக்கிறாரா, கடவுள் ஏன் பேசாமல் இருக்கிறாரு, சில வேளைகளிலே ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றும். கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார், கடவுள் காலம் தாழ்த்துகிறாரா என்று தான் நிறையவே தோன்றும். எசையா திருமுக புத்தகத்திலே அதிகாரம் 45 வசனம் 15, அதே போல் திருப்பாடல் 10:1, திருப்பாடல் 10:1 எசையா எழுதிய புத்தகத்திலே 45:15. மீட்பரான கடவுளே, நீர் உண்மையாகவே மறைத்து கொள்ளும் கடவுளா. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்களே. அதே மாதிரி 45 இதில் திருப்பாடல் 10:1, ஆண்டவரே ஏன் தொலைவில் இருக்கிறீர், கஷ்டப்படும் நேரங்களில் ஏன் மறைத்து கொள்ளுகிறீர். பாருங்களே, கடவுள் சொல்கிறாரு, என் பிரசனம் எப்போதும் கூட இருக்கும், நான் இருக்கிறேன், உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் நிச்சயம் கொடும், இதெல்லாம் சொல்கிற கடவுள். இதையும் பாருங்க, கடவுளை நீ மறைத்து கொள்ளும் கடவுளா, நீ மறைத்து கொள்ளும் கடவுள். முக்கியமாக நான் கஷ்டப்படும் பொழுது ஏன் தொலைவில் நிற்கிறீர். நிறைய குடும்பங்களை நான் பார்க்கும்போது, ஃபாதர் ஏன் ஃபாதர் கஷ்டம் எங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி நடக்குது எங்களுக்கு, நாங்கள் நல்லதானே பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி அப்படி என்று நீங்கள் கேட்டால் அதற்கும் ஆண்டவருடைய வார்த்தை பதிலாக இருக்கிறது. கோல்டும் கவரிங்கும் பேசிக்கிட்டு தான், கோல்டும் கவரிங்கும். இந்த கவரிங் கேட்டு தான் கோல்டை பார்த்து, நீயும் நானும் நிறத்தில், மினுமினுப்பில், தகதகப்பில், டிசைனில் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம். அந்த கேட்டுச்சான் கவரிங், கல்யாணி கவரிங் ஜாய் ஆல்காஸை பார்த்து, நான் ஒரே மாதிரி தானே நீ நானும் இருக்கிறோம், நிறத்தில், குணத்தில், மினுமினுப்பில், டிசைனில். ஆனால் அந்த பொம்பளைங்க கல்யாணத்துக்கு போயிட்டு என்னை மட்டும் கட்டில் மேலேயும் டிவி மேலேயும் தூக்கி போட்டு போகிறாங்க, ஒன்று மட்டும் பத்திரமா பீரோவில் பூட்டி வைக்கிறாங்க. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட், உனக்கு எனக்கு ஒரே மாதிரி தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணி கவரிங் ஜாய் ஆல்காஸை பற்றி கேள்வி கேட்டதான். வாஸ்தவம் தான், அது சொல்லிச்சான். இந்த கல்யாணி காட்சி ஜாய் ஆல்காஸ் சொல்லிச்சான், வாஸ்தவம் தான், நீயும் நானும் நிறத்தில் ஒரே மாதிரி இருக்கிறோம், டிசைனில் ஒரே மாதிரி இருக்கிறோம், அந்த மினுமினுப்பில் ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் நீ வந்த பாதை வேறு, நான் வந்த பாதை வேறு, இன்னும் நீ வந்த பாதை வேறு அப்படின்னு கேட்குது இந்த இந்த கல்யாணி கவரிங். நான் மண்ணில் கிடந்தேன்,
சரி. தோண்டி எடுக்கப்பட்டேன், சரி. நெருப்பில் போடப்பட்டேன், ஓகே. அடிக்கப்பட்டேன், சரி. அப்போ தோண்டி எடுக்கப்பட்டேன், நெருப்பில் போடப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், எல்லாம் செஞ்ச பிறகு டிசைன் கொடுத்து தான் நான் ஜாய் ஆலுக்காஸ் வந்துக்கிறேன். நீ நோவாமல் நான் மோச்சம் போகிறத நடத்த நீங்கள் முடிவு பண்ணுங்கப்பா. சில பேர் எப்படி நீ நோவாமல் நொங்கு திங்கன்னு சொல்லிச்சான். இன்றைக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உலகம் மாறிடுச்சு. சிக்கன் ரைஸ் டிங் 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 டிங். நாசமாக போ, எனக்கு என்ன எப்படியே போ, எனக்கு காசு வந்துருச்சு. இந்த பழைய நேற்று போட்ட சிக்கனு அதெல்லாம் சொல்லாமல் சொல்லி போடுறான் இல்லையா மக்களே? முன்னெல்லாம் சிக்கன் ரைஸு சிக்கன் குழம்புனா அப்பா சிக்கனை வாங்கிட்டு வரணும், அம்மா அடிக்கணும், இருறா குழம்பாகுது என்னம்மா அது அரைச்சி போட்டு அன்பு பாசம் நேசம் அம்மா அதெல்லாம் போடுவாங்க. இப்போ நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல, எனக்கு போடுறீங்களா? அன்பு பாசம் நேசம் போட்டு கொஞ்சம் தூக்கலாம். ஏன்னா பெரியவனுக்கு அப்படிலாம் போட்டு சாப்பிட்ட காலம் இன்றைக்கி. அது ஒரு பாசம். அம்மா ஒன்றுனா கூட ரசம் நல்லாயிருக்கும். அது அம்மா ஏன்னா அம்மா அது. இன்றைக்கி சிக்கன் ரைஸு டிங் டிங், நேற்று வச்சு சாப்பாடு தான், சாப்பிடு தம்பி போயிட்டு உடனே சிக்கன். சூப்பர் மார்க்கெட் உடனே. முன்னெல்லாம் அரிசி வாங்க ஒரு கடைக்கு போகணும், பூண்டு வாங்க ஒரு கடைக்கு போகணும், ட்ரெஸ் வாங்க எப்படிலாம் உடனே போனால் உடனே அப்படி ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு உடனே. அப்போது என்ன போச்சுன்னா மக்களே, வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் ஈஸியாகி விட்டது இல்லையா? அப்போ வாழ்க்கையும் ஈஸியாகணும் இன்றைக்கி. கஷ்டம். அதுவும் இந்த யங் ஜென்ரேஷன் இருக்கிறீங்களா, இங்கெல்லாம் இருக்கிறீங்க. நான் நிறைய யூத் பார்ப்பேன். அப்படியே ஒன்றும் சொல்லக்கூடாது, சொன்னால் ஆஃப். காலேஜில் ஒன்று சொன்னால் அந்த பொண்ணு பார்ப்பேன் என்ன அவள் தான் ஆஃப். அப்படியே இப்படியே வளரணும். முருங்கை மரம் இப்படியே வளரணும். அதான் ஒரு பாட்டுக்குது. ஆற்றங்கரை ஓரத்திலே ஆடில் நிற்கும் நாண நடுது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மண்ணும் வில்வதில்லை. தென்னை இளம் கீற்றினிலே தாளாற்றும் தென்றலது, தென்னையிலும் சாய்த்து விடு புயலாக வரும்போது. இந்த பாட்டை கேட்டுக்கிறீங்களா? பைபிளில் இருக்குதுன்னா ஒரு 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 செவக்கூடத்தில் கை தூக்குறாங்க. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடை கை தூக்குறாங்க தூக்கத்தில். பரவாயில்ல. இது ஆற்றங்க ஓரத்தில் தென்னை மரம் நிற்குமா, அப்படியே ஜாலியாக பந்தாவாக அப்படி ஆட்டுமா, தலையாட்டுமா. தென்னையிலம் கீற்றிலே தாளாட்டும் தென்றல் அது, லைட்டாக ப்ரீஸ் வரும்போது அப்படியே கம்பீரமாக ஆட்டுமா. ஆட்டிட்டு அடுத்த புயலுக்கு அடியோடு சாஞ்சிருப்பான். தென்னையிலம் கீற்று ஆற்றுகிற ஓரத்திலே ஆடிலிக்கும் லைட்டாக நாள் ஆடுமா, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம். அது சின்ன காற்றாக இப்படி ஆடுமா, புயல்னா வளைஞ்சு கொடுத்துட்டு நிற்குமா. இன்றைக்கெல்லாம் நம்மளும் அப்படி தான் வளர்க்குறோம். ஃபாதர் நான் தான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள முருங்கை மரம் கல்யாணம் பண்ணி வந்துடுவாங்க. ஃபாதர் கோச்சிக்கிட்டு வந்துட்டா, என்னம்மாச்சு? நாங்கள் அப்படியே சொன்னோமா, ஒன்றுமே சொல்ல மாட்டோமா, அதனால் சொல்லிவிட்டாங்களா? அப்போ வந்தா அப்போ யாருக்கு எடுக்கிறது? நீங்கள் தானே நிறைய பேர். அப்போ கஷ்டமே வேண்டாம் என்று வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன். புலம்பல் ஆகமும் 3:27, புலம்பல் ஆகமும் 3:27 வாசிங்க. புலம்பல் ஆகமும் 3:27. இளமையிலே நுகம் சுமப்பது, இளமையிலே எங்கிலே கஷ்டப்படுவது மனிதருக்கு நலம். இந்த பிள்ளைய அப்படியே வளர்க்குறோம். ஸ்கூலில் ஒன்று ஃபாதர் ஒன்றும் சொல்லாதீங்க, அது கோச்சுக்குவா. அப்புறம் பின்னாடி இளமையிலே கஷ்டப்படுவது நலம், மனிதருக்கு நலம். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவரே நீ தொலைவில் இருக்கிறீர், ஏன் நீ பேசாமல் இருக்கிறீர், ஏன் நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய வசனம், நிறையா திருப்பால் 22:1, 43:2, எஸ்ஐயா 31 நிறைய இப்படி இருக்குது. ஏன் ஆண்டவரே நீர் மறைத்து கொள்ளும் கடவுளா, ஏன் நீ பேசாமல் இருக்கிறீர், ஏன் நான் அது கஷ்டப்படும் நேரத்தில் ஆண்டவர் ஏன் நீ தொலைவில் நின்று கொண்டிருக்கிறீர் அப்படின்னு வாசிக்கிறோம். எனக்கு நல்லா கவனிங்க. விவிலியத்திலே ஆண்டவர் காலம் தாழ்த்தும் ஆண்டவர். ஏன் அப்படின்னா யாக்கோப்பு எழுதிய திருமுகம் அதிகாரம் வசனம் 1 வசனம் 3. யாக்கோப்பு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 வசனம் 3, 12.
உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும். நல்லா கவனிங்க, உடல் உறுதியாகணும். யோகா பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன் ஃபாதர், வெரி குட் ஃபாதர். நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன், இது எடுக்க மாட்டேன், நான் கறி சாப்பிட மாட்டேன். எல்லாம் வாக்கிங் போகிறோம், அதை போகிறோம், இதை போகிறோம், பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு. மனசு உறுதியாகணும்னா பைபிளில் போட்டுக்குது, வேதனையும் சோதனையும் தாங்கிக் கொள்ளும் பொழுது தான் உங்கள் மனசு உறுதியாக உங்களுக்கு தெரியாதா? மக்களே, கடவுள் சில நேரம் காலம் தாழ்த்துகிறார், அமைதியாக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் பக்குவப்பட வேண்டும், நாம் வளர வேண்டும். முக்கியமாக மனதளவிலே, உடலளவில் நாம் பக்குவப்பட வேண்டும். எந்த பையன் போன சின்ன வயசில் இந்த அவமானங்கள் கஷ்டங்கள் தாங்கி கொண்டு வரானோ அந்த பையன் சைக்கலாஜிக்கலாக நல்ல பேலன்ஸ் ஆகிறான். ஆனால் ஒன்றும் பையன் தான் டீனேஜில் ஒரே ப்ராப்ளம் நாங்கள் பார்க்குற ஒரே ப்ராப்ளம் டீனேஜில். ஏன் அப்படின்னா சின்ன வயசில் ஸ்ட்ராங்காக வளர்றதில்லை. மனசை பற்றி கவண்டே வெறும் ஸ்கில்ஸு அறிவு மட்டுமே வளர்க்குற ஒழியே மனசை வளர்க்க மாட்டேங்கிறோம். வேதனையும் சோதனையும் தாங்கிக் கொள்ளும்போது உங்கள் மனசு உறுதி உண்டாக என்பது உங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடவுள் சில வேலைகளிலே எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும் வாசித்து பாருங்கள். எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும் இது இருந்தது. ஒரு சின்ன ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, கடவுளை பற்றி எங்கே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. திருமுழுக்கு யோவான், இவர் அன்னை தெரசா அவர்கள், சிலுவை அருளப்பர், அவிலா தெரசா, இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்பொழுது கடவுள் எங்கே இருக்கிறார்ன்றது கேள்வி கேட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் வரும். அப்போ இந்த உறுதி பெற்ற பிறகு தான் வாழ்ந்தார்கள் அவங்க. அப்போ வேதனையும் சோதனையும் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது கடவுள் ஏன் ஜெபத்தை கேட்கல, மறைத்து கொள்ளும் கடவுள். அதை அழகாக போடுங்களேன். ஏன் தூரமாக நிற்கிறீர்? நாம் வளர வேண்டும், நாம் பக்குவப்பட வேண்டும், நாம் இந்த சூழ்நிலையை கையாள வேண்டும். அதற்கு எதிர்காலத்தில் இந்த சோதனை வரும்போது கூட நாம் திடமில்லாமல் போகாமல் வாய்ப்பு இருக்கிறது தான் கடவுள் நிறைய வாய்ப்புகளை தருகிறார். அப்போ இந்த வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு எல்லாமே நாம் ஆன்மீகத்திலே ஆளப்பட வேண்டும். ஆன்மீக காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். நாளைக்கு என்னை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறான், குற்றம் சொல்கிறான், வெறுமனே குறை பேசுகிறான், நானும் பேசவே மாட்டேன், நீ பேசிக்க, என்னை டிஸ்டர்ப் ஆகாது என்று அந்த மிகப்பெரிய ஒரு உண்மையை, அந்த ஆளுமை தன்மையை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ நீங்கள் விழுத்து நிறைய பார்க்கும் பொழுது எரேமியாவுக்கு அதிகாரம் 42 வாஸ்திரங்களால் அதிகாரம் 42:4 எரேமியாவுக்கு உடனே இறைவாக்கு அருளப்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 42:4-7 வாசிப்பாருங்க. 10 நாள் வெயிட் பண்ணுவார், அப்போ தான் இறைவாக்கு அருளப்படும். 10 கட்டளைகள் இணைச்சட்ட நூல். நீங்கள் மோசே போவார் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களா, மேலே போய் 40 நாள் இரவும் பகலும் இருந்து தான் 10 கட்டளை வாங்கிட்டு வருவார். இவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 86 வயசில் இருந்தார். அவ்வளோ ஆபிரகாமின் தந்தை அவருக்கு குழந்தை இல்லாமல் கொடுத்து 86 வயசில் பப்ளிஷ் பண்ணி லேட்டாக தான் அவர் 21 அதிகாரம் பார்த்தீங்களா, லேட்டாக தான் ஈசாக்கு பிறப்பார். இப்படியாக ஆண்டவர் எப்பயுமே காலம் தாழ்த்தி தான் சில வேலைகளிலே இருப்பார். அது ஏன்? ஒன்று, நாம் மனசு உறுதி பெற வேண்டும், நமது எண்ணங்கள் உறுதி பெற வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே அறிவே இல்லை, அறிவை தாண்டி ஆன்மீகத்திலே அதிகமாக வளர வேண்டும். வாழ்க்கையுடைய யதார்த்தமான சூழ்நிலையை நாம் எளிதாக கடந்து செல்லும்படியாக, ஒருத்தர் தப்பு செஞ்சால் கூட நாம் திருப்பி தப்பு செய்யாதபடி அந்த பக்குவப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு இந்த சூழ்நிலை நமக்கு கொடுத்து பக்குவப்படுத்துகிறார். இது முக்கியமான ஒன்று. இதை நம்ம எப்போதும் ஏற்றுக்கணும். ஆண்டவர் ஏன் பேசாமல் இருக்கிறாரு, ஏன் ஜெபத்தை கேட்கல? எல்லாம் கேட்பார், அதுக்கு ஒரு நேரத்தை கேட்பார். எனவே இந்த நாட்களில் நாம் பதட்டப்படாமல் நம்முடைய ஆன்மீக காரியத்தில் அதிகமாக வளர்க்கக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்படி என்றால் ஆண்டவர் காலம் தாழ்த்தும் போது ஓகே, ஒருவேளை நம்ம இந்த மனம் உறுதி பெறும். அதே வேளையில் நாம் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் ஃபாதர், எவ்வளோ நாள் இப்படி இருக்கணும்? அப்படியே என்ன 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படியாக சில பேர், நாம் நிறைய பேர் சொல்லுவோம். அதற்கும் ஆண்டவர் அருளப்பர் நற்செய்தி அதிகாரம் 9, அருளப்பர் நற்செய்தி அதிகாரம் 9:1 வாசிங்களே. அதிகாரம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 வசனம் 1. இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அப்போ கேட்குறாங்க, ரபி, இவ பார்வையற்றாக பிறக்க காரணம் என்ன? இவ செய்த பாவமா? அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இயேசு அந்த காலத்திலே ஏதாவது நோய் இருந்தால், அதாவது உடல் ஏதாவது இருந்தாவே இவங்கெல்லாம் பாவம் செய்தாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க.
அதை இயேசு நிறைய டைமில் தொட்டு குணப்படுத்துவார். அப்போ இவன் பிறவிக்குருடன் இவன் செய்த பாவமா அல்லது பாவமா என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். இவர் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இவர். மக்களே, அப்படின்னா நல்லா கவனிங்க, கடவுளின் வல்லமை செயல்படும் பொருட்டு இவர் இப்படி இருக்கிறார். அப்படித்தான் என் வாழ்க்கையில் 2 வருடம் 3 வருடம் பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கலாம். கடவுளின் வல்லமை என்னிலே செயல்படும் பொருட்டு கடவுள் சில வேளைகளிலே அமைதியாகத்தான் இருப்பார். அப்போ கடவுள் நம்மளை பயன்படுத்தி நம்ம வழியாக மிகப்பெரிய அதை தருவார். இது நிறைய நான் கோட் பண்ண முடியும். தமிழகத்தில் நான் நிறைய பங்குக்கு போகும்போது இந்த மாதிரி மக்கள் காத்திருந்து அவர்கள் நிறைய காரியம் சாதித்து கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் கருவிகளாக நற்செய்தி அறிவிப்பும் மக்கள் நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க மக்களே. அப்போ கடவுள் நம்மளை சில வேலைகளிலே கடவுளின் மாட்சிமை எண்ணில் வெளிப்படும் பொருட்டு, கடவுளின் மாட்சிமை உங்கள் குடும்பங்களை வெளிப்படும் பொருட்டு நாம் சில வேலைகளை சில வேதனைகளை தாங்கிக் கொண்டு தான் ஆக வேண்டும். அது 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் எடுக்கலாம். அவருக்கு தான் வெளிச்சம். ஆக நாம் தாங்கிக் கொள்ளும்போது மன உறுதி உண்டாகும். 1. 2வது, கடவுளுடைய வல்லமை என்னிலே வெளிப்படும் பொருட்டு, நான் நற்செய்தியாக மாறும் பொருட்டு, கடவுளின் வல்லமை நான் என் மூலமாக வெளிப்படுத்தும் பொருட்டு நாம் சில வேலைகளை நாம் சில வேதனையை சோதனை தாங்கிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். இருந்த பொழுது நிச்சயமாக அதை பிறகு பாருங்களே, நீங்கள் மிகப்பெரிய உங்கள் விசுவாசம் ஒரு 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 குருட்டு விசுவாசம் அல்ல, அந்த விசுவாச வாழ்வு உணர்ந்த விசுவாச வாழ்வாக, பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்வாக, கடவுளின் அனுபவத்தை பெற்ற வாழ்வாக நீங்கள் மாறுவீங்க மக்களே. நீங்கள் நற்செய்தியாக மாறுவீங்க. நீங்கள் நான் சொல்லுவீங்க, கவலைப்படாதீங்க, கடவுள் நிச்சயம் செய்வார், என் வாழ்க்கையில் பண்ணார் என்று நீங்கள் நற்செய்தியாக மாறும். நிறைய மக்கள் இன்றைக்கி நான் தமிழகத்தில் நிறைய மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் நிறைய பிரச்சனை கேள்விப்படும் போது பிறகு ஃபோனில் ஃபாதர் இது மாறிடுச்சு, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, அவங்க சமாதானம் ஆகிட்டோம், அப்படியே எங்கள் அத்தை மாறிட்டாங்க, எங்கள் மருமகம் ஆகிட்டாங்க, எங்கள் மாமா அப்படி என்று மக்கள் நிறைய பேர் சொல்லும்போது மக்களே, ஏன் அப்போ 3 வருடம் தெரியல. ஆனால் இப்போது அந்த நபர், அந்த மகன் மன உறுதியோடு சந்தோஷமாக நற்செய்தியுடைய விழிப்புங்களை மற்றவங்க தராங்களே, அதுதான் கடவுளுடைய வல்லமை. உங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் உங்களை பயன்படுத்த வேண்டும், நிச்சயம் கடவுளை பயன்படுத்த வேண்டும். அப்போ வேதனை சோதனை வரும்பொழுது நீங்கள் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் பொழுது கடவுள் உங்கள் மனதினை உறுதியாக்குவார். அது மட்டும் அல்ல, உங்கள் நற்செய்தியாக மாற்றுவார். இதை நீங்கள் கண்டுபிடிச்ச மக்களே, நீங்கள் நற்செய்தியாக மாறும்படியாக நிறைய வேலைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அன்னோன் சாக்ரிஃபைசஸ், யாருக்கும் தெரியாத தியாகங்கள் நீங்கள் பண்ணி கொண்டு இருப்பீர்கள். குடும்பத்தில், பங்குத்தளத்தில், அன்பியத்தில் யாருக்குமே தெரியாது. சில வேலை சொல்ல மாட்டேங்க, பரவாயில்ல, கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அந்த தியாகத்துக்கு கடவுள் பல மடங்கு செய்வார் மக்களே, பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கண் முன்னாடியே அவங்க கண் முன்னாடி உயர்த்த பெறுவீர்கள். நிறைய வாழ்க்கையை சொல்ல முடியும். எனவே நம்ம வாழ்க்கையிலே சின்ன சின்ன வேதனை வரும்போது கடவுள் தூரமாக நிற்கிறாரு, இல்லை கடவுள் பேசாமல் இருக்கிறாரு, ஏன் அமைதியாக இருக்கிறாரு என்ற கேள்வி எழும்போது கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் போய்கொண்டிருங்கள். உங்கள் மனதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், உங்களுடைய அந்த ஆன்மீக வாழ்வை திடப்படுத்துவார். இன்னும் மேலாக நீங்கள் நற்செய்தியாக ஆண்டவர் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பயன்படுத்துவார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் முடிக்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு சென்னையில் இருக்கும் பொழுது ரோசி லாரன்ஸ் என்ற தம்பதி இருந்தாங்க. இருக்கும் பொழுது அவங்க டீச்சர் தான், நல்ல குடும்பம். அவர் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். 2 பசங்க, நல்லா போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாட்களில் இவர் லாரன்ஸ் அண்ணன் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடி பயங்கர குடி. ஆஃபீஸ் போக மாட்டார், விழுந்து கிடப்பார், அந்த அளவுக்கு குடி. ஆஃபீஸை விட்டும் அப்படியே இது டெம்பரவரியாக இது பண்ணி வச்சுட்டாங்க அப்படி. ஆனால் அதுக்கு முந்தி ரோசி அவர்கள் அன்பியத்திலேருந்து பாட்டு பாடுவாங்க, ஜெபம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அங்கங்கே கடந்து இருக்கும் பொழுது அந்த பங்கு மக்கள் என்ன பேசியிருப்பாங்க ரோசி அக்காவை பற்றி? சொல்லுங்க, கரெக்ட் தான். ஜெபம் பண்ணுறா, பழம் பண்ணுறா, அவங்க பிடிச்சான் பாரு குடிச்சாங்க, என்ன ஜெபம் பண்ணுறா, வேற
நம்மளாம் பேசவே மாட்டோம் பாரு. சும்மா சொல்லுங்க, என்ன மக்கள் சொல்லியிருப்பாங்க? மக்களே என்ன மக்கள் சொல்லியிருப்பாங்க? ஒன்று வந்து இவன் ஜெபம் பண்ணுறா, பெருமை பாட்டு பாடுறா கோயிலில், அவன் புருஷங்க போய் கிடக்கிறான், என்ன பண்ணுறா. இன்னொன்று சொல்லு என்ன பாவம்? இப்போ சும்மா என்ன பாவம் பண்ணாலும் அவங்க பேர் குடும்பக்கார குடிச்சுக்கிறாங்க. மக்களே, அப்போ நான் சென்னையில் இருக்கும் பொழுது, அப்போது இது குடிக்க ஆரம்பித்த போது தான் எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ தான் பங்குக்கு நான் போனேன். அப்போது திறந்தோறும் அழுவாங்க. பங்கு சேமியர் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ரெகுலராகவே எந்த பணியும் தொய்வில்லை. ஸ்கூலுக்கு போவாங்க, அன்பியத்தில் இருப்பாங்க, பாட்டு பாடும், எல்லாம் பண்ணாங்க. எதுவுமே அவங்க வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப மோசமாகிட்டு தான் போனார். ரொம்ப ஷாபியெல்லாம் வந்து நிற்பார், கோயிலுக்குள்ள வரமாட்டார். கோயிலில் வந்தாலும் போகவன்ட்லாம் காசு கேட்பார். அந்தளவுக்கு மோசமாயிட்டார். அப்படியா இருக்கும் பொழுது நான் போன அந்த ஆண்டு 2019 நினைக்கிறேன், 19-20. அப்போ நான் போன ஆண்டு, அப்போது ஈஸ்டருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் பார்க்க மாட்டார். ஈஸ்டருக்கு நாங்கள் வந்து நற்கருணை ஆராதனை போயிட்டுருக்குது. அபிஷேகம் பாட்டுக்கிறாங்க, பாவசங்கத்தினம் கேட்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் கிரவுண்டில் ஒரு 10 பாதம் கேட்டுக்கிறாங்க. இங்கே போயிட்டுருக்குது. நாங்கள் வெளியிட்டுக்கிறோம், நானும் பங்குசாமி பேர் மாதம் வெளியிட்டுக்கிறோம். இவர் வராரு, கோயில் உள்ள வராரு, அப்படி அழுக்கு ட்ரெஸ் போட்டு உள்ளே வருவார். எங்களை பார்த்தா ஓடிடுவார். அன்னைக்கு வந்து நிற்கிறாரு, நானும் நிற்கிறேன், என்னையும் பார்க்குறாரு, பங்குசாமி பார்க்குறாரு. உள்ளே வந்தார், கன்ஃபெஷன் நின்னார். நாங்களும் பார்த்தோம். கன்ஃபெஷன் என்ன பண்ணுவார், போக மாட்டார். போயிட்டு நம்ம சாமிகிட்ட போய் காசு தாங்க அப்படிம்பார். கன்ஃபெஷனில் போய் கேட்பார். அந்த மாதிரி லாரன்ஸ் அவ்வளோ மோசம் போயிட்டார். அப்படி நாங்களும் நிற்கிறோம், பங்குசாமி விடுற சொரியோ பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே போனார். இது பாவசனம் என்ன பண்ணான்னு தெரியல, பாவசனம் முட்டி போட்டு பண்ணார். பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டார். சரிங்களா, வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சு கிடஞ்சி சனிக்கிழமை நைட்டு பூசைக்கு குளிச்சுட்டு முதல்ல 3 வருஷம் 4 வருஷமாக அவரெல்லாம் பண்ணதே இல்லை. எல்லாம் முடித்து விட்டு நல்லா பூசைக்கு வர்றாரு. இங்கே பாட்டுக்கிறாங்க. இதுக்கு நற்கருணை பாட்டு ஓட்டுக்குது ஈஸ்டர் மாதத்தில். இவர் வர்றாரு, எல்லாம் இவரை பார்க்குறாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி நீட்டாக டக் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸு. என்ன பண்ணுவார்னா, அப்படி வருவாராம், வந்து நன்மையை வாங்க மாட்டாராம். வந்து சாமிகிட்ட வந்து நன்மை வாங்கிட்டு வெளியே போய் கரெக்டாக பண்ணுவாராம். குடிச்சிட்டு வருவாராம், விட மாட்டாங்களாம். இவங்களுக்கு நியூஸ் போகுது, ரான்சன் வந்துக்கிறாரு, உள்ளே விடாதீங்க, குடிச்சிட்டு வந்துருப்பார். அவளை குடிச்சிட்டு வருவார், ஃபாதர் நம்பர் அனுப்பிடுவார். ஆனால் இப்போ டிப்டாப்பாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு தெரில. அப்புறம் இவங்க நிற்கிறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அழுகிறாங்க. என்ன பார்க்குறாங்க, பங்குசாமி பேர் பார்க்குறாரு. நான் பார்த்துட்டு வராருன்னு வீடு பார்க்கலாம். ஆனால் குடிச்சிக்கிறாரு, வெயிட் பண்ணு அப்படின்னாரு. நேராக உள்ளே வந்தார், நன்மை வாங்கினார். ஆனால் குடிக்கல, போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் குடிக்கவே இல்லை. பழையபடி அடுத்த நாள் கோயிலுக்கு பூசைக்கு வந்தார். பழையபடி வேலை கிடச்சிது, எல்லாம் பண்ணார். சென்னை உயர் மாவட்டம் நற்செய்தி பணிக்குழு, இப்போ அவங்க இல்லை, பாம்பேல போயிட்டாங்க. நற்செய்தி பணிக்குழுவிலே மெம்பராக சேர்ந்து எல்லா பங்குகளுக்கும் போய் நான் இயேசுவை பார்த்தேன் என் மனைவி மூலியமா அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தார். இப்போ இல்லை, பாம்பே போயிட்டார். மக்களை கைத்தட்டி சொல்லுவோமா? கைத்தட்டி ஆண்டவருக்கு. இப்போ அந்த பங்கில் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ அதே மக்கள் சென்னையில் அதே என்ன சொல்லியிருப்பாங்க? பழையபடி ஆள் நற்செய்தி பணிக்குழு சேர்ந்து இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க மக்கள்? இந்த மக்கள் இருக்கிறாங்களே சொன்னாங்க, சொல்லுங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பண்ண ஜெபம் இவளை காப்பாத்திருச்சு. மக்கள் இருக்கிறாங்களே அப்படிதான், அப்படி சொல்லி நீ நல்லா பக்தியான பண்ணுப்பா. அதான் அதே தான், அவங்க தான் மக்களே. சொந்த கூட மக்கள் கூட ஓகே ஏற்றுக்கலாம். சொந்த பந்தம் சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த சகோதரிக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாம் சொன்னோம். ஆனால் இப்போ இன்றைக்கு சந்தோஷமாக பாம்பேயில் இருக்கிறாரு. பாம்பேயில் எங்கள் செலசிய பங்குறாரு. இன்னும் நச்சரி பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. நல்ல இது பசங்களாம் காலேஜ் பண்ணான்னு நினைக்கிறேன், காலேஜ் படிக்க நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறாங்க. நச்செய்தி பல்ல போய் சொல்கிறாரு, நான் இயேசுவை பார்த்தேன், கவலையே படாதீங்க, பொறுத்திருங்கள், கடவுள் உங்களை பேசுவார். நான் மோசமாக தான் இருந்தேன்,
5 வருஷம் ரோசி பொறுத்திருந்தா நான் மாறிட்டேன். கடவுள் என்ன மாற்ற எப்படின்னு கேட்டோம். சொன்னார், நான் அன்றைக்கி வழக்கமாக வந்தேன், நற்செய்தி போயிட்டு இருந்தது, நற்செய்தி வசனம் போயிட்டு இருந்தது, எனக்கு அன்றைக்கி பார்த்தா ஒரு மாதிரி மனசில் அழுகையாக வந்தது அப்படின்னு பெரிய சூரிய சொல்லியிருந்தார். ஆக மக்களே, இன்றைக்கு அவர்களே இந்த ரோசி குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், இத்தனை வருஷமாக ஒருவேளை இவர் இந்த நிகழ்வு நடக்காமல் போயிருந்தால் சாதாரணமாக அந்த மக்கள் போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அம்மா ரோசி, இந்த சகோதரி அவர்கள் அதையும் தாங்கிக்கொண்டு துறைச்சி இன்றைக்கி அவங்கள பார்த்தோன்னே எல்லாம் கும்பிட்டாங்க, கையெழுத்து கும்பிட்டாங்க அந்த பங்கில். இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நல்லா நச்செய்தி சொல்கிறாங்க, ஆன்லைனில் கூட நச்செய்தி அறிவிக்கிறாங்க, நிறைய பண்ணிட்டுக்கிறாங்க மக்களே. அப்போ கடவுள் நம்மையும் வேதனையும் சோதனையும் தாங்கிக் கொள்ளும் பொழுது கடவுள் நம்மளை பயன்படுத்துவார். அது அன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படி இல்லை. எல்லாம் முன்னாடியும் சொன்னால் கூட நாம் கடவுளுக்காக தாங்கிக் கொள்ளும் பொழுது, 1000 பேர் பேசினாலும் கூட கடவுள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அவர்கிட்ட முழுமையாக நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக ஏன் இப்படி அதெல்லாம் தெரியாது. நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் தெரியாது. அப்போ நான் கடவுள் தான் இருக்குது. ஆனால் கடவுள் கண்டிப்பாக முடிவில் இந்த குடும்பத்தை நன்றாக பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றக்கூடிய தன்மை இதை தந்தது. இன்றைக்கி அவங்கள பார்த்து எத்தனை பேர் இந்த சகோதரி ரோசி அவங்க சொல்கிறாங்க, நானும் பொறுத்துருங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி இருப்பது அந்த வேதனை. அப்போ 4 வருடம் அந்த வேதனை காத்திருந்த சகோதரிக்கு இன்றைக்கு நற்செய்தியாக மாற்றி இருக்கிறார்கள். கடவுள் காலம் தாழ்த்துவார், சில வேளைகளை மறைந்து இருப்பார், சில வேளைகளை பேசாமல் இருப்பார், மௌனம் காப்பார். ஏதோ சித்தம் இருக்கிறது என்று தான் அர்த்தம் மக்களே. என் கடமை என்னவென்று காட்டும் கருத்தாக ஏதோ சொல்கிறேன், என்னன்னு திருவுளம் தெரியலையே. அப்போ கடவுள் நம்மை கொடுத்து பயன்படுத்தி நம்மை இந்த சமூக மக்களுக்கு, சும்மா நம்ம கடவுள் செத்த கடவுள் இல்லை மக்களே, உயிருள்ள கடவுள். நம்ம மக்கள் சும்மா ஏதோ சொல்கிற கடவுள் அல்ல, சாதாரண ஒரு மனிதரை பயன்படுத்த அவரே செய்ய அவசியம் இல்லை. உங்களை மேனை தான் பயன்படுத்துவார். அவர் பயங்கரமான ஆள் கடவுள் இல்லை மக்களே. அவர் தேவையில்லை, சாதாரண ஒரு மனுஷனை, அந்த ஒரு ஏழ்மையான ஒரு பாவம் அவரை தான் ஆண்டவர் பயன்படுத்தி அப்படி, அதான் எல்லா வல்ல கடவுள். மனிதன் அப்படி இல்லை, மனிதன் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவான், பெஸ்ட்டு தான் மனிதன் இருக்கு. ஆனால் கடவுள் இல்லை, யாரெல்லாம் ஒஸ்டாகிறாங்களோ அதுதான் வல்லமை, அப்படியே மாற்றி பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் உங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார். வேதனை சோதனை வரும்பொழுது மக்களே கவலைப்படாமல் மக்களை தாங்கிக் கொள்ளுங்கள், ஒப்புக்கொடுங்கள் பூசையில் மக்களே. உங்களை ஆண்டவர் அந்த நற்செய்தியாக மாற்றுவார், உங்கள் மூலியமாக நன்மையை தருவார். எனவே இந்த நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம். தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதனால் நன்மையை செய்வோம். நாம் ஒருவேளை நான் நன்மை செய்தாலும் வாழ்க்கை தோய்வு அடையும் பொழுது, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும் பொழுது தாங்கிக் கொள்வோம். மன உறுதி உண்டாகும். அறிவை காட்டிலும் நம்முடைய திறமையை காட்டிலும் மனம் வளர வேண்டும், ஆன்மீகத்திலே வளர வேண்டும், ஞானத்திலே வளர வேண்டும். வளரும் பொழுது 3வது அப்பயும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நம்மை பயன்படுத்தி நாம் வாயிலாக பல பேருக்கு மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார். இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்வார்.